ஹாப்பி லவ்வர்ஸ் டே. இப்போ லவ்வர்ஸ் டேன்னு இருக்கு, மேரேஜ் டேன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல, ஆனா இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, ஒருத்தங்க இன்னொருத்தங்க கழுத்துல தாலி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அன்னைக்கு வந்து வெட்டிங் டே, அன்னைக்கு மேரேஜ் டே. அப்போ ஒருத்தங்க லவ் பண்றாங்கன்னா ஒரு நாள் அக்செப்ட் பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு தானே அவங்களுக்கு அது லவ்வர்ஸ் டே. அது எப்படி எல்லாத்துக்குமே லவ்வர்ஸ் டே வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, இப்ப பர்த்டேன்னு இருக்கு, எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரே நாள் பிறந்த நாளா? இது வந்து பர்த்டே அப்படிங்கும் போது எல்லாரும் கேக் வெட்டுவாங்களா? இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு இவெல்லாம், ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசா ஒரு பொம்மை ஒன்று வாங்கியிருக்கேன். அது கேக் கொடுத்தா டான்ஸ் எல்லாம் ஆடும். நீங்க பாக்குறீங்களா? காட்னா பாப்பேன். இதுதான் அது. இப்ப பாருங்களேன். பட்டே கலப்ப எப்படி நல்லா ஆடுதா? இதுதானா? இந்த பொம்மை இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணும். இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும். இன்னொரு முறை செஞ்சு காட்டுமா? வேண்டாம் தாயே வேண்டாம், காட்டின வரைக்கே செம காட்டு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, கொஞ்சம் மரகலண்ட பொம்மை. அடிக்கடி கொஞ்சம் மண்டக்கணமா பேசும், வெறுப்பேத்தும். நாள் ஆக ஆக முகம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சுமா. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ரஜினி சார், கமல் சார் எப்படி எல்லாருக்கும் தெரியுதோ அது மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாத்துக்கும் தெரியுது. இது புதுசா ஒண்ணு பேசி வச்சிருக்குது, கொஞ்சம் பாருங்களேன். மாதிரியான ஹீரோயின் மாதிரி அமைப்புள்ள பெண் உங்களுக்கு அமையணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பொண்ணு எனக்கா சார், திர்ஷா மேடம். ஆக்சுவலா நாங்க ஸ்கூல்ல படிக்கல இருந்தே திர்ஷா மேடம் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இத பத்தியும் பொண்டாட்டிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தியா? த்ரிஷா மாதிரி பொண்ணு கேட்டதையே தாங்கிக்க முடியல, இதுல த்ரிஷா நடிக்கும் போது இந்த ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வேற சொல்றான். நானே அப்ப ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப என்ன விட சின்ன பையனாவே. நான் எப்பவுமே என்னோட வயசை மறைச்சது இல்ல. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். த்ரிஷா மேடம் அவங்களுக்கே ஒண்ணு திருமணம் நான் அவங்கள விட சின்ன பையன். 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். யார சொன்னாலும் அவங்க என்னோட பெரியவங்க. அவங்க நடிக்கும் போதெல்லாம் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன், பால்வாடி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆளு நெப்போலியன் சாரோட செட்டு. ஆனா இன்னும் எப்படி புளி தர்றான் பாருங்களேன். திர்ஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். தமன்னா மேடம் ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்படி அவன் அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற? அது சரி, ரைட்டு. உங்க வாயும் உருட்டு, நீ என்ன வேணா கேட்கலாமியா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் காசு இருக்கணும், பணம் இருக்கணும், வீடு இருக்கணும், இதெல்லாம் தாண்டி மாப்பிள்ளைக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கணும்னு எதிர்பார்க்குதுக்கலாம். அந்த இதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. நக்கல்யா அவனுக்கு. சார் என்னோட வயசா சார், நல்ல கொஸ்டின் கேட்டீங்க சார். என்னோட பிறந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா 1988 தான் நான் பிறந்தேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஏங்க இந்த ஆளு என்னங்க, பிக் பாஸ் இருந்து நானும் பாக்குறேன். நான் என் டேட் ஆஃப் பர்த் 82 யோ 82ல பிறந்தா வயசு என்ன 22 நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 90ல பிறந்திருந்தாலும் வயசு 36. நீ 88னா வயசு இப்ப 38. கிட்டத்தட்ட 40 வயசு கிட்ட நெருங்கிட்ட. நீங்க நம்மளுக்கு 30 வயசு தாண்டிடுச்சு. இனிமே அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? ஆல்ரெடி நீ அங்கிள் ஆயிட்ட, இனி தாத்தாவாகிறது மட்டும்தான் பாக்கி. இன்னமும் நான் எல்லாரும் விட சின்ன பையன், நான் ஸ்கூல் பையங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு தெரியாத பாத்துக்க. ஈவன் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனை விட நான் கொஞ்சம் இளமன் வைங்க சார். விஜய் சாரோட ரசிகர்கள் எனக்கு ரசிகர்களா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாவேகா தொண்டர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்னடா சொல்றாங்க? டேய் என்னடா இது? இல்ல எனக்கு புரியல. ஏன்னா அந்த ஆள் சொல்றது எது உண்மையா? அப்படி எதுவும் பண்ணி வச்சிருக்கீங்களா? அங்கிள் சொல்றது உண்மையா இல்லன்னு பாக்கு தெரிஞ்சது நீ பெடர் எடுத்துருவாங்க. டேய், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த விஜய் ரசிகர் மன்றத்துல லிஸ்ட செக் பண்ணுங்கடா. அது எவன் இவனோட ரசிகனா மாறினானோ அவனுக்கு முதல்ல லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணுங்க. முதல்ல வந்து காலேஜ்ல படிக்கிற பசங்க எல்லாம் கடவுளே அஜித்தே அப்படின்னுவாங்க. அதை அப்படியே டோட்டலா சேஞ்ச் வர கடவுளே திவாகரே. இவனை கொன்னிடலாமா? ஐயோ ஆண்டவா, கால கொடுமைங்க. இந்த ஆளு பேச்சையெல்லாம் கேட்கறதுக்காக கொரோனா டைம்ல 2 ஊசியை போட்டு மாஸ்க் கைமா அலைஞ்சு இந்த உசுரை காப்பாத்தி பிடிச்சோம். சொல்லாதீங்க தலைவா, செம்ம கேட்டுப்பாங்க. சிரிக்காதீங்க தலைவா, ஆத்திரமாங்க. ஏதோ இந்த ஆளு பாட்டுக்கு ஏதோ கிறுக்குத்தனமா சோசியல் மீடியால பண்ணிட்டு அப்படியே காணாம போயிருவான்னு பார்த்தா, தேவையில்லாம இவனை இன்டர்வியூ எல்லாம் எடுத்து ஃபேமஸ் ஆக்கி விட்டு கடைசியில இந்த பிக் பாஸுக்குள்ள விட்டு வேற இன்னும் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. எல்லாம் ஒன்னால இதுக்கப்புறமாச்சு இவனை விட்டு தொலை வாங்கின்னு பார்த்தா, இப்பவும் போற இடத்துல உள்ள மைக்க கொண்டு போய் நீட்டுறது, இவனுக்கெல்லாம் ஃபேன்ஸ் மீட் வைக்கிறது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல வாய்ப்பு. அதுலயும் அங்க இருக்கிற அந்த மைக்ல அந்த ஓரத்துல ஒரு சிவப்பு கலர்ல ஒரு மைக் இருக்கு, அதை கொஞ்சம் பாத்தீங்களா யாருன்னு?
இவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனை ஓவர கழுவி ஊத்தி இவனால வளர விட்டதே தப்பு, இவனெல்லாம் இது பண்ணிடணும்னு பேசுனதே. ஆனா கார்பரேட்டுங்கிறத காமிச்சாங்க பத்தியில. நீங்களும் திவாகர் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க, உண்மையா சார்? இல்ல அந்த நாயை நான் பார்த்ததே இல்ல. ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமர சின்னத்துல ஒரு குத்து. அவங்களே இவனு மாதிரி ஆளை வளர விடக்கூடாதுன்னு வீடியோவும் போடுவாங்களாம். அப்புறம் அவங்களே அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்து போடுவாங்களாம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் திவாகர் அவர்கள் இப்பொழுது உங்களை நோக்கியே அவர் வந்து கொண்டிருக்கின்றார். இது போக எவ்வளவோ சொல்லியாச்சு, எவ்வளவோ பேசியாச்சு, இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடாதீங்கன்னு. ஆனாலும் இப்பவும் ஒரு பெரிய காலேஜ்ல இவனெல்லாம் ஒரு ஆளை மதிச்சு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வச்சிருக்காங்க. என்ன என்ன எழவி அது? சரி இதெல்லாம் விட்டு தொலைங்க. அடுத்ததா என் தலைவன் லெஜெண்டோட லீடர் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்குது, பாத்தீங்களா? நம்ம வண்டியை தொட்டிருக்கான். போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா இல்ல கேங்ஸ்டரா? அப்பா செம பாசுங்க. ட்ரெய்லர் பார்த்து நாள மிரண்டு போயிட்டேன். கண்ணெல்லாம் பூத்து போயிருச்சு இல்ல, அப்படி ஒரு விஷயம் ரூபம். நம்ம வேட்டைக்கருப்பு மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமா. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த செகண்ட் படத்துக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ். ஆக்டிங் வைஸ் ஆகும் சரி, மேக்கிங் வைஸ் ஆகும் சரி, லுக்கு, நடிப்பு எல்லாத்துலயுமே. நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா, எல்லா அப்பனும் தாம் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. அப்படியே நம்ம பெரியயாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதியா. வேண்டாம்னு சொன்னவன தானே எப்படி விலகி போகும். ஃபர்ஸ்ட் படத்துல மீச தாடி ஒண்ணுமே இல்லாம பொம்மை குட்டி மாதிரி இருந்தாப்ல. இதுல தாடி மீசெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ரக்கடு லுக்ல வந்திருக்காப்ல. ஒரு ஹீரோவோட செகண்ட் மூவியோட ட்ரெய்லருக்கே தியேட்டர்ல இவ்வளவு ஒரு செலிப்ரேஷன், இப்படி ஒரு ஹைப் யாருக்குமே இருந்திருக்காது. ட்ரெய்லரோட தியேட்டர் ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். பாருங்க, ஸ்கிரீனு கிட்ட முன்னாடி நின்னு ஆடிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், சிவகார்த்திகேயன் படம்னு ஒரு பெரிய ஹீரோஸோட படத்தோட ட்ரெய்லருக்கு இப்படி தியேட்டர்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனா ரெண்டாவது படத்துல இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். யார் வந்தாலும் சரி லீடர் அடிச்சுக்க முடியாது. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே ட்ரெய்லர் செம மாசு. நான் எனக்கெல்லாம் அவ்வளவு பிடிச்சிருந்தது. நான் படத்துக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கேன் தலைவனை பாக்குறதுக்கு. அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். லீடர் இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் இதுல ஒரு, அதாவது ஒரு சோனை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு துளி சோனையா, ஒரு சோனை பார்த்துக்கு ஒரு பருக்க. ஒண்ணும் இல்லைங்க, தலைவன் பிரஸ் மீட்ல வந்து புதுசு, அதான் கொஞ்சம் பதட்டமாயிட்டு வாய் குளறிடுச்சு. ட்ரெய்லரை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கெல்லாம் பேசி வச்சிருக்காங்க. விஜய் ரசிகரா தான் இருந்தேன். இப்ப நம்ம லெஜெண்ட் சரவணா அவருக்கு தான் ரசிகரா மாறணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் தலைவரே அவர் தான். என்னல நடக்கீங்க? என்னங்க இது? ஒரு பக்கம் அந்தால என்னன்னா அண்ணா விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள்லாம் எனக்கு ரசிகர் ஆயிட்டான்றான் வாட்டர்மெலனு. இங்கிட்ட இருக்கிற ஒரு கூட்டம் நான் லெஜெண்டுக்கு ரசிகர் ஆயிட்டான்றாங்க. அப்ப யாருதான் என்ன விஜய்க்கு ரசிகரா இருக்கீங்க? ஒரு பிக்கிங்கானா? ஐயோ, உங்களை நம்பி அவர் அரசியலுக்கு வேற வந்திருக்காப்ல. இப்படி நீங்க பாட்டுக்கு ஆளுக்கு கூட்டம் கூட்டமா வேற வேற பக்கம் போனீங்கன்னா எப்படி நட்டாத்துல விட்டுருவாங்களோ? பாவம்டா அந்த மனுஷன். சரி ரைட்டு விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வாட்டர்மெலன் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆன டைம்ல இப்ப புதுசா இன்னொரு ஆளு ட்ரெண்ட் ஆயிருக்காரு தெரியுமா? யாரு இது? லூசுத்தனமா சோசியல் மீடியால வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல ஒரு மனுஷன் செஸ் விளையாண்டே ட்ரெண்ட் ஆயிருக்காப்ல. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன், ரிலீஸ் பண்ணு. இன்னைக்கு நான் ஆம்பளையா அவன் ஆம்பளையா தெரிஞ்சாங்க, ரிலீஸ் பண்றாங்க. என் ஃபீல்ட்ல திடீர்னு பார்த்தா இவரோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்ன கண்டென்ட் ஒண்ணுமே புரியல. நான் முழிக்கிறேன். ஓ, உன் புள்ளைக்கு ஆயிடும் பயமா? ஏய், பயம் அவனை நினைச்சல, ஒன்ன நினைச்சு. எங்க பார்த்தாலும் கூஃபிஜன்ன்றானுங்க. யார் இவரு போய் பார்த்தாலும் தெரியுது. சும்மா ரேண்டமா யார்கிட்ட விட இவர் வந்து செஸ்ஸுக்காக சேலஞ்ச் பண்ணிடுறாப்ல. அவங்க வந்து விளையாண்டாங்கன்னா எப்படியும் தோக்கடிச்சு விட்டுட்டு அவங்கள பாட்டுக்கு டான்ஸ் ஆட விடுறாப்ல. இதுதான் அவரோட கண்டென்ட். ஆல் தி பெஸ்ட். டான்ஸ் ஆட வைக்கிறேன். என்னையா மீ இப்படி இவர் தொடர்ச்சியா நிறைய பேர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி அவங்கள தோக்கடிச்சு அவங்கள டான்ஸ் ஆட வச்சதுல
ஆடியன்ஸ் ஃபுல்லா வெறி ஆகி போய் இவனை எப்படியாவது தோக்கடிச்சு அவனை டான்ஸ் ஆட வைக்கணும்டான்னு ஊருக்குள்ள பயலுகள்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃப்ரீ ஃபயர், பிஜிஎம் அழைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப ஃபுல்லா செஸ்ஸும் கைமா அலைகிறானுங்க. கத்தியோட பீச்ல சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பலியா கிடக்குறானுங்களாமே. ஒரு பக்கம் சோசியல் மீடியால கூஃபிஜன் பயலுகடான்னு ஒரு கூட்டம் அலைகிறானுங்க, இன்னொரு பக்கம் கூஃபிஜனை எப்படியாவது புழக்கணும்னா அவனை ஆட வைக்கணும்டான்னு ஒரு குரூப் அலைகிறானுங்க. ஆனா அவனுங்களோட ஆசை இப்ப ரீசெண்டா நிறைவேறி போச்சுங்க. நான் ஜெயிக்குனாலும் அதை நான் தான் முடிவு பண்ணும், நீ ஜெயிக்குனாலும் அதை நான் தான் முடிவு பண்ணும். யாராலையும் தோக்கடிக்கவே முடியாதுன்னு ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருந்தவரை நம்ம விஸ்வநாதன் ஆனந்த நேரடியா வந்து சேலஞ்ச் பண்ணி அவர்கிட்ட போய் ஜெயிக்க முடியுமா? அவர் தோக்கடிச்சு ஆட வச்சுட்டாப்ல. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. இப்ப நம்ம பயலுகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். சோசியல் மீடியால ஃபுல்லா அவர் டான்ஸ் ஆடின வீடியோ போட்டு அவருக்கு மீம்ஸ் போட்டு அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறானுங்க. இதுல இன்னொன்னு வேற, இவரை பிரதீப் ரங்கநாதனோட சேர்த்து வச்சு வேற ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீம் ஒண்ணு இருக்கு பாருங்களேன். உலகம் உருண்டை, பிஆர் தான் உருண்டை, தாத்தா பிஆர். இந்த டியூடு படம் வந்துச்சு இல்லையா, அதை வச்சு போட்டானுங்க போல. பெரிய அண்ணன் பிஆர், சின்ன அண்ணன் பிஆர், பிஆர், தம்பி பிஆர், செஸ் பிஆர். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல சந்தோஷம்டா, லூசுத்தனமா வீடியோ போடுறவனெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆளை வந்து ட்ரெண்ட் பண்ணி அது மூலியமா பயலுகள்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்கல்ல, அது நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் நம்ம ஊருக்குள்ள இப்ப நடந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சன் டிவி லோகோ சேஞ்சஸ் தான். இதனால இப்படி ஆகி போச்சு. ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல, எட்ஜஸ் எல்லாம் மொட்டை மொட்டையா இருந்துச்சு, அதை ஷார்ப்பா கூர் பண்ணி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இனிமே நான் மொக்க ராசை கிடையாதுடா, இனிமே நான் கூர் ராசராங்கிற மாதிரி. இன்னிலிருந்து நான் மொக்க ராசு இல்ல கூர் ராசு. இப்ப எதுக்கு இந்த லோகோவை மாத்தினாங்கன்னு தான் தெரியல. ஃபுல்லா சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக், ஆதித்யா, சன் நியூஸ், சன் லைஃப் எல்லாத்துக்கும் லோகோ மாத்தி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம கீழே இருந்த லோகோவை இப்ப மேல வேற கொண்டுட்டு போயிட்டாங்க. எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. இப்பெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சன் டிவி பாக்குறோமா, கே டிவி பாக்குறோமா, சன் மியூசிக் பாக்குறோமா, ஒரு இளவும் தெரியல. என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு, உனக்கு என்ன? வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்து ஒரு செம்ம வீடியோ ஒன்று சிக்கிருக்கு. இப்ப ரீசெண்டா தான் நமக்கு காதலர் தினம் வேற முடிஞ்சிருக்கு. இங்க ஒருத்தன் மல்றையா பாருங்க காதல். இப்பேற்பட்ட ஒரு காவிய காதல் நீங்க எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க. அப்படி என்னங்க உயர்ந்த காதல்? இதயத்துல ஆரம்பிச்சு காதல முடிகிற காதல். அருவருக்கு பார்க்காத உண்மையான லவ் நீ புரிஞ்சுக்கிட்டியா இல்ல? போடா. என் லவ் அப்படி, ப்ளீஸ் புரிஞ்சுக்க. சந்தர்ப்பத்துல நீ மூத்திரத்தை கொடுத்தா கூட குடிச்சுக்குவாங்க. உன் மேல ஏன்னா அவ்வளவு லவ் வைக்கல. எனக்கு அசிங்கமா இருக்கு. காதலை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, இல்ல அருவருப்பு பார்க்க மாட்டேன்றதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு. அதுக்குன்னு மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. அவன் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு காதல் இருந்திருக்கு பாருங்களேன். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான். சந்தர்ப்பத்துல நீ மூத்திரத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேனா? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி ஒரு காதலை நான் எங்கேயுமே பாக்கலடா. இது ரொம்ப காவிய காதலா இருக்கடா இது. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அவ்வளவுதான் மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட வீடியோவும் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.